வெல்கம் டு தஞ்சை பாரம்பரிய சமையல். ரேஷன் கடையில் வாங்குகிற கல்லுப்பு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு அதை வந்து செத்த நேரம் அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்ல கடையில் இருக்கிற சால்ட்டு மாதிரியே ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வந்துடும் நம்மளுக்கு. இதை நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஈரப்பதம் கொஞ்சம் நாள் கழிச்சு தானா நம்ம திரும்ப வந்து கொஞ்சம் செத்த நேரம் அடுப்பில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயவுசெய்து சால்ட்டை வந்து கடையில் வாங்காமல் எல்லாருமே கல் உப்பு அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அம்மியில் வச்சு அரைச்சி வச்சுக்குவாங்க, மோர் சாத்துக்கு அதை போட்டுக்குவாங்க. சால்ட்டு அப்படிங்கிறத ஒன்று பயன்படுத்தவே இல்லை. அதனால் அப்போ வந்து பெரும்பாலான கிட்னி பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கிட்னி பிரச்சனை தான் வந்துகிட்ருக்கு. முடிஞ்சளவு நம்ம சால்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கல் உப்பையே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கிட்னி பிரச்சனைலேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அலுப்புப்படாமல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும். அது செத்த நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே இது தன்னாலே ட்ரை ஆகிடும். இது பண்ணி அதாவது கட்டி ஆகிடாமல் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா சால்ட் வந்து நல்ல பவுட்ரு மாதிரி வந்துடும். நம்மளுக்கு கடையில் விற்கிறத விட நல்லாவே இருக்கும். இது ஈரப்பதம் இல்லாமல் ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வச்சு பாதுகாத்து வச்சுக்கலாம்.